காதல் அப்படின்றது வாழ்க்கையினுடைய ருசி. ஒரு ருசி இல்லாம வாழ்க்கை வாழவே முடியாது. என்னோட படம் வந்து மனிதம் பேசும். மனிதம் அரசியல்னா அரசியல் மனிதம் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த சிச்சுவேஷன் கரெக்டா இருக்கு. எப்படி சிக்கி இருக்கோம் பாத்தீங்களா அப்படிங்கறத பிரேம் வந்து அப்படியே விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த இது நம்ம இங்க ஷார்ட்லாம் ரெடி பண்ணி ஆக்டர்ஸ் கிட்ட இதெல்லாம் பேசி ஒரே செகண்ட் சார் ரவீந்திராங்கிற கேரக்டரை விட நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஆடியனா ஒரு வியூவரா இல்ல ஒரு ரீடரா படிக்கும்போது எனக்கு வந்து இந்த கதையில நான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இது ஏன் காதலிக்க ஒத்துக்க மாட்டாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த கான்ஃப்ளிக்ட், மெயின் கான்ஃப்ளிக்ட் ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு நினைச்சேன். நீலம் சோஷியல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட காதல் என்பது பொது உடைமை படத்தோட டீம் வந்திருக்காங்க. வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. பயங்கரமான வேலண்டைன்ஸ் டே இருக்கும். கண்டிப்பா இருக்கும் நம்புறோம் சார். ஸோ அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் தான் நினைக்கிறேன். இப்ப இருக்கிற சூழ்நிலையில காதல் அப்படிங்கிறது வந்து அரசியலா தான் நான் பாக்குறேன். ஸோ அப்படி காதல் என்பது பொது உடைமை என்ன மாதிரியான ஒரு அரசியல் பேசும்? எனக்கு அரசியல் அப்படின்னு ஒரு டேர்ம் வச்சு கேட்குமோ எனக்கு தெரியாதுங்க. என்னோட படம் வந்து மனிதம் பேசும். மனிதம் அரசியல்னா அரசியல் மனிதன் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அது என்ன பேசுதுன்னா, காதல் டைட்டிலே இருக்கு, காதல்ன்றது பொது உடைமை. யார் வேணா காதலிக்கலாம். காதல்ன்றது ரொம்ப புனிதமான, ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். அதுக்கு தடைகள் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் இந்த படம் பேசுது. இன்னொன்று, காதல் என்பது பொது உடைமை டைட்டில் வந்து பொயட்டிக்காகவும் இருக்குது, அட் த சேம் டைம் வந்து ரொம்ப போல்டாகவும் இருக்குது. ஆமாம், அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. நீங்கள் காதலை என்னவா பார்க்குறீங்க? வாட் இஸ் லவ் அக்கார்டிங் டு யுவர் பெர்ஸ்பெக்டிவ்? எல்லாருமே தேவையாக பார்க்குறேன். எல்லார் வாழ்க்கையிலையும் காதல் ரொம்ப தேவையான விஷயமா பார்க்குறேன். எப்படி ஆக்சிஜன் தேவையோ, தண்ணி தேவையோ, அந்த மாதிரி காதலும் தேவை. காதல் இல்லாத வாழ்க்கைங்கிறது வாழ்க்கையே இல்லைன்னு நினைக்கிறேன். நைஸ் நைஸ் நைஸ். ரொம்ப உணர்ந்து சொல்கிற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்கள் சொல்லுங்க. இல்லை, எனக்கு காதலை எப்படி பார்க்குறதுன்னு ஆக்சுவலாக தெரியாது, அதுதான் உண்மை. ஆனால் காதல் ரொம்ப தேவையானது. காதல் வந்து ஒரு சோல். இப்போ நம்ம உடம்புல ஒரு உயிர் இருக்குது, சோல் இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த உலகத்தோட சோல் அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்தையும் ஒன்றா வச்சுக்கிற ஒரு விஷயம், பைண்டிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். அதில் தான் எல்லாமே வருது. க்ரியேட்டிவிட்டியாக இருந்தாலும் சரி, யூனோ, எல்லா விஷயங்களுமே அதில் தான் வருது. அண்ட் அங்கே பிரச்சனை வரும்போது தான் பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். அதை வந்து அப்படியே விட்டுட்டேன்னா ஐ திங்க் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். நைஸ். இது மூலமாக நிறைய பேர் புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். காதலில் பிரச்சனைகளை சரி பண்ணால் வாழ்க்கை பிரச்சனையை சரி பண்ணிக்கலாம். ஆமாம், டெஃபினட்டா. காதல் அப்படின்றது வாழ்க்கையினுடைய ருசி. ஒரு ருசி இல்லாம வாழ்க்கை வாழவே முடியாது. அப்படியான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு நம்மளுடைய பகுதி. அது காதல் வயப்படாமல் நான் வாழ்ந்துட்டேன்னு அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. அது ரொம்ப அழகான ஒரு அனுபவம். அந்த அனுபவத்தோடு தான் நம்மளுடைய வாழ்க்கையை ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்றது. அதை மீறி யாராலையுமே வந்து நான் என்னால் வாழ்ந்துட முடியும் அப்படின்னு சொல்கிறது வந்து பொய் சொல்கிறது தான். ரொம்பவுமே நம்மளுடைய ஒரு பகுதி. நமக்கு எப்படி வந்து சாப்பாடு அந்த மாதிரியான விஷயங்கள் தேவை இருக்கோ, காதல் எப்போவுமே நம்ம கூட இருக்கிறது. அது இல்லைன்னு சொல்கிறது வந்து நம்மளை நாமளே ஏமாற்றிக்கிறது. இல்லை இந்த காதல் கூடாது, அந்த காதல் கூடலாம் அப்படின்னு சொல்கிறதும் கூட அது அவங்கள நம்ம ஏமாத்துறது தான். ஓகே, நைஸ் மேம். டைரக்டர் சார், காதலை வச்சு தான் படம் பண்ணப்போம் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் எல்ஜிபிடி கம்யூனிட்டியை பற்றி ஏன் எடுக்கணும்னு நினச்சிங்க? இல்லை, அது ரிவர்ஸில் தான். நான் வந்து கம்யூனிட்டி பற்றி எடுக்கணுன்றதுனால, அந்த கதையை எடுத்ததுனால தான் அது காதல் படமாக மாறிடுச்சு. ஓகே ஓகே. ஏன்னா நான் வந்து ஒருத்தர் கூட இதை பற்றி பேசினேன்னா ரொம்ப முற்போக்குவாதி, படித்தவர். அவர் கூட இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் சே அப்படின்னு தான் வந்தது. அந்த சேல இருந்தால் இந்த படத்தோட தாட்டே எனக்குள்ளே வந்தது. ஏன் சே, எதுக்கு அவங்க அப்படி சொன்னாங்க, அந்த கேள்வியில இருந்தால் நான் இந்த சீட், இந்த விதை எனக்குள்ளே வந்தது. அதுக்கப்புறமா ஒரு கதை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும்போது இதை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமே, இந்த காதலை நம்ம ஃபுல்லாக எழுதி பார்க்கலாமே
அப்படின்னு தோணுச்சு. அப்படி தான் இது ஆரம்பமாச்சு. ஓகே. காலேஜ் பிரதர், நீங்கள் வந்து நாங்கள் தனி ஒருவனில் பார்த்துருக்கோம், கார்கியில் பார்த்துருக்கோம். காதலன்கிறது பொது உடைமை சார் சொல்லும்போது நீங்கள் என்ன உள்வாங்கிட்டீங்க? இதில் நாங்கள் உங்களை என்ன எதிர்பார்க்கலாம்? என்ன மாதிரியான ஒரு கேரக்டர் அந்த மாதிரி? தேங்க்யூ. இதில் என்னோட கேரக்டர் பேர் வந்து ரவீந்திரா. ஸோ ஜிபி சார் எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று இருக்குது, நான் ஸ்கிரிப்ட் அனுப்புகிறேன்னு தான் ஃபஸ்ட் சொன்னேன். ஸ்கிரிப்ட் அனுப்புகிறேன், நீ படிச்சு பாரு அப்படின்னு தான் சொன்னார். ஸோ படித்து பார்த்தோன்னே எனக்கு வந்து அந்தளவுக்கு என்ன சொல்கிறது, ஒரு பிளேயோட ஸ்கிரிப்ட் படித்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்துட்டு ஒரு தியேட்டர் பேக்ரவுண்ட்லேருந்து வரும்போது நமக்கு பிளேயோட ஸ்கிரிப்ட் படிக்கும்போது ஒரு வேறு மாதிரி ஒரு குஷி ஒன்று கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு ட்ராமா நடக்குது, அந்த வீடு செட்டாக போட்டால் அது ஸ்டேஜாக இருந்தால் அதில் ஒரு ட்ராமா நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான். அதில் எல்லாருக்கும் நல்ல வசனங்கள், என்ன சொல்கிறது, எல்லா கேரக்டர்ஸோடையும் வசனங்கள் வந்து நமக்கு ஆமாம் எல்லாரும் சொல்கிறதும் கரெக்டு தான் இல்லை அப்படின்னு யோசிக்க வைக்கிற மாதிரி வசனங்கள். யாரோட சைடும் பிடிக்காம, லைக் யாரையும் சார்ந்து இருக்காம, பொதுவாக எல்லாரும் என்ன நினைக்கிறாங்களோ, என்ன கேள்விகள் முன்வைக்கிறாங்களோ அது எல்லாத்தையுமே பேசுகிற ஒரு படமாக இருக்கு. இந்த படத்தில் கண்டிப்பாக நாம் இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். ரவீந்திராங்கிற கேரக்டரை விட நான் ஃபஸ்ட்டு ஒரு ஆடியனாக, ஒரு வியூவராக, இல்லை ஒரு ரீடராக படிக்கும்போது எனக்கு வந்து இந்த கதையில் நான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் அந்த ரவீந்திரா கேரக்டரை எப்படி பண்ணலாங்கிறது நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி அது ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணோம்னு சொல்லலாம். ஆக்சுவலாக சில படங்களை நாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஷூட் பண்ணுவோம், இது ரொம்ப என்ஜாய் பண்ணி ஷூட் பண்ணுவோம். சொல்கிற விஷயங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் சீரியஸான சப்ஜெக்டாக இருந்தால் கூடவும் எங்கள் ஷூட்டு ரொம்ப கலகலன்னு இருந்துச்சு. எல்லாரும் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணோம். ஓகே, நைஸ். ரோகிணி மேம், லவ்வை பொறுத்த வரைக்கும் பேரண்டிங் அப்படிங்கிற ஒரு பேஸ்மெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் நினைக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் நினைக்கிறேன். ட்ரெய்லரில் கூட பார்த்தீங்கன்னா சாம் கேரக்டர் வந்து உங்ககிட்ட லவ் பண்ணுறேன்னு சொன்னோங்கன்னு நீங்கள் அப்படியே கொஞ்சம் பிரைட் ஆவீங்க. அப்புறம் வந்து அது ஒரு பொண்ணுன்னு சொன்னோன்னே அந்த ரியாக்ஷன் அப்படியே வேற மாதிரி இருக்கும். ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது அந்த கேரக்டர் ரெப்ரசன்ட் பண்ணுறது ஒரு செக்ஷன் ஆஃப் சொசைட்டியை. அந்த செக்ஷன் ஆஃப் சொசைட்டி இந்த விஷயத்தை எப்படி பார்க்குது அப்படின்றதும், இவங்களுக்கு இருக்கிற ஒரு முற்போக்கு ஒரு முகமூடியில் இருக்கிற சில விஷயங்கள் எல்லாத்தையும் முகத்தெரிய கிழிக்கிற மாதிரியான ஒரு இடம். அப்போ அது வந்து பேரண்டிங் அப்படின்றத விட இவங்க வந்து ஆஸ் அ பர்சன் அவங்க கண்டெடுக்கிற ஒரு ஜேர்னியாக இதில் இருக்கும். பட் அதில் வந்து பேரண்டிங் அப்படின்னு வரும்போது தான் அவங்க வந்து அது ஒரு இடத்துக்கு வந்து சேர்றாங்க. முதல்ல அது இல்லாமல் இருக்கிறது எதனால் அப்படின்றதும், அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு பேசுகிற இடத்துக்கு வந்து சேர்றாங்க அப்படின்னு என்னை பொறுத்து ஆனால் இதில் வந்து அப்பா கேரக்டருக்கு வினித் சார் பண்ணியிருக்காரு. அவர் சுத்தமாக வந்து பேச மாட்டேன் அப்படின்னு போயிடுவார். ஸோ ஒரு செக்ஷன் வந்து நான் இதை பற்றி கேட்கவே மாட்டேன் அப்படின்னு போகிறாங்க. ஒரு செக்ஷன் வந்து அப்படியா நான் வந்து கேட்குறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு கொஞ்சம் பேர் வராங்க. பட் அட் த சேம் டைம் அப்படி வர்றவங்களுடைய கேள்விகள் என்னவா இருக்குது, புரிதல் என்னவா இருக்குது அப்படின்றத பற்றி தான் வந்து என் கேரக்டர் மூலமாக இவர் டைரக்டர் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் இருக்கோ என் கேரக்டர் மூலமாகவும் இன்னொரு கேரக்டர் அவங்க தீபா இருப்பாங்க அவங்க மூலமாகவும் கேட்க வச்சுட்டு அதுக்கான சரியான பதில்கள் இதில் வந்து எழுதியிருக்காங்க. ஓரளவுக்கு தானே நம்ம வந்து ட்ரை பண்ண முடியும். கண்டிப்பாக. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இதில் அந்த ரைட்டிங்கில் இருக்கிற ஸ்ட்ரென்த் என்னன்னா வந்து எல்லாமுமே சரியான முறையில் அட்ரஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு முனைப்பும் ஒரு நேர்மையும் இருந்தது. அந்த நேர்மையை வந்து இந்த லக்ஷ்மி எதிர்கொள்கிற விதம் தான் இந்த கேரக்டர் ஆக்சுவலாக. கண்டிப்பாக மேம் சொன்ன மாதிரி அதில் நான் ட்ரெய்லர் பார்க்கும்போது வந்து அது ஒரு ட்ரையாங்கிள் லவ் மாதிரி இருந்துச்சு. இப்போ ரோகிணி மேம் வந்து லவ்னு சொன்னோன்னே வினித் சாருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. வினித் சார் அவங்க அங்கே ஒய்ஃபாக இருக்கிறவங்க வந்து நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்னவா இருந்தாலும் அந்த இடத்துல காதல் அப்படிங்கிறது வந்து ஒரு சமத்துவத்தில் முடிகிற மாதிரி நான் அதை ஃபீல் பண்ணேன். அது நீங்கள் என்னவா சார்? ஆக்சுவலி அங்கேயும் ட்ரையாங்கிள் லவ் தான். இதுல காதல் என்பது பொது உடைமை வைக்கும்போது நம்ம எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் ஜஸ்டிஃபை பண்ணோம். கண்டிப்பா. இதுல பாத்தீங்கன்னா நிறைய லவ் ஸ்டோரிஸ் இருக்கு, குட்டியான நிறைய லவ் ஸ்டோரிஸ் இருக்குன்னு தான் சொல்லுவேன். அதுதான் நீங்களும் ட்ரெய்லர்ல ஆக்சுவலி பார்த்துருக்கீங்க. ட்ரெய்லர்லையுமே நான் வந்து ஜென்ரலாக நிறைய ஷார்ட்ஸ் வச்சு கட் பண்ணி ஃபாஸ்ட்டாக கட் பண்ணாமல் ட்ரெய்லர்லையும் ஒரு கதையை சொல்ல தான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அது உங்களை மாதிரி நிறைய பேர் ட்ரெய்லர் பார்த்து சொல்கிறாங்க, அவங்களுக்கு அது கம்யூனிகேட் ஆகுது, கனெக்ட் ஆகுது, ஓகே, ஒரு ஃபீல் அதுலேருந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் லைக் வேறு நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல அதுக்கு.
இப்போ ஒவ்வொரு படத்துக்கு வந்து ஒரு சில ரெஃபரன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்ஷன் மூவினா சில ரெஃபரன்ஸ் நம்ம எடுக்கலாம். இப்போ காதல் என்பது பொது உடைமை, இதுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்ட ரெஃபரன்ஸ் என்ன, இல்லை கிராஃப்டாக நீங்கள் இதுக்கு ரிசர்ச் பண்ணதை பற்றி? இந்த படம் வந்து நான் டிசைட் பண்ணி ஒன்லைன் ஆர்டராக எழுதுனது 2 நாளில் நான் எழுதிட்டேன். இதெல்லாம் தான் நடக்குது அப்படின்னு. ஓகே. அதுக்குள்ளே என்ன வாதம் வரப்போகுது, எப்படி நான் அதை எழுத போகிறேன்றது அப்புறம். இந்தந்த சீனில் இது சால்வ் ஆகிடும், இதுக்கு ஆன்சர் கிடச்சிரும், இது இப்படி எண்ட் ஆகும் அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா வந்து லேட்டர் தான் நான் இதோட ஸ்க்ரீன் ப்ளே, டைலாக்ஸ் இதெல்லாம் எழுதுகிறேன். இதெல்லாம் நான் எழுதி முடித்ததுக்கு அப்புறமா தான் ஆக்சுவலி நான் இந்த கம்யூனிட்டி கூட இன்ட்ராக்ட் பண்ணுறேன். ஓகே, இன்ட்ரெஸ்டிங். இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியை நான் மீட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மனுஷனாக ஒரு எல்லா காதலும் ஒன்று தான், எல்லா காதலோட எதிர்ப்பு ஒன்று தான், காரணம் வேறு வேறு இருக்கும், பட் எதிர்ப்புகள்லாம் ஒன்று. இதோட காரணங்கள் வேறு. மோஸ்ட்லி எல்லாருமே வெளியே நம்ம போய் பேசும்போது அதுக்கான எதிர்ப்புகள் என்ன, இது வந்து நேச்சுரல் இல்லை, இது வந்து அசிங்கம், இது வந்து ஒரு பெர்வர்ஷன், லஸ்ட்டு, ஒரு சைக்காலஜிஸ்ட் டாக்டர் பார்த்தா சரியாயிடும், கவுன்சிலிங் பண்ணா சரியாயிடும், இந்த மாதிரியான நிறைய மேல இல்ல அவ மேலதான். ஓகே, தப்பு அப்படின்னு. ஸோ இதை வந்து என்னன்னா எல்லாருமே வந்து அவங்களோட லைஃப், அவங்களோட லவ் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் பண்றதை வந்து அக்செப்ட் பண்ணாம அதுக்கு வந்து ஒரு பேர் கொடுத்து அதை வந்து அசிங்கன்னு சொல்றது வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அசிங்கன்னு சொல்லட்டும் ஏன், அப்போ அந்த கேள்வியிலேருந்து இன்னும் ஒரு சீன் வரும், ஒரு கேரக்டர் பேசும், ஏன்னா அதுக்கு ஒரு ஆன்சர் கொடுக்கணும்ல, அதை நான் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கேன். இதுக்கு ரிசர்ச்சாக நான் ஒரு ஃபேமிலி இந்த மாதிரி போய் மீட் பண்ணேன். ஒரு அம்மா பொண்ணு, அதே மாதிரி அந்த பொண்ணை வந்து அவங்க கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இங்கே பண்ண முடியாது, லண்டனில் போய் இதே மாதிரி நடந்திருக்கு, கதையில் நடந்த மாதிரி நடந்து அங்கே போய் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க கொஞ்ச நாள் இருந்தாங்க, அப்புறம் டிவோர்ஸ் ஆகிட்டாங்க, அது வேறு விஷயம், லைக் எனி அதர் பேர்ஸ். ஸோ அவங்களுக்கு நான் ஸ்கிரிப்ட் கொடுத்தேன், அவங்க அதை படித்தாங்க, அதில் இருக்கிற அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை சொன்னாங்க, சில விஷயங்களை மாற்றலாமான்னு கேட்டாங்க. ஸோ அப்படி தான் இது வந்து உருவாகி இந்த ஷேப்புக்கு வந்திருக்கு. அப்புறம் அஃப்கோர்ஸ் நாங்கள் ரீட் பண்ணோம், அப்புறம் இவங்க கொண்டு வந்த அந்த நுவான்சஸ், நடிக்கும்போது கொண்டு வந்த அந்த சேஞ்சஸ், அதெல்லாமே தான் இதை வந்து முழுமையாக்கிருக்குன்னு சொல்ல மாட்டேன். ஆர்ட் எப்பவுமே இன்கம்ப்ளீட் தான். நைஸ். ஆர்ட் வந்து எப்பவுமே இன்கம்ப்ளீட் தான். நல்லா இருக்கு கேட்கும்போது. ஏன்னா அதை தொடர்ந்து படம் முடிச்சதுக்கப்புறம் அதில் விவாதங்கள் இருக்கும், அதில் வந்து இது இல்லை, இப்படி இல்லையே, இது இப்படி வச்சிருந்தா நல்லா இருக்குமே. டெஃபினட்டாக இருந்திருக்கலாம். ஒரு படம் பண்ணி முடிச்சுட்டு அதை பார்த்துட்டு ரொம்ப ஈஸியாக நம்ம சொல்லல, ஏன்னா நம்ம கதை நம்ம ஃபுல்லாக உள்வாங்கிடுவோம், அதோட ஃபீல், அதோட எல்லா டைமென்ஷன்ஸ் நம்ம பார்த்துருவோம். அதுக்கப்புறமா அது ரொம்ப ஈஸி. சரி, அதனால தான் விமர்சனம் ரொம்ப ஈஸி. அப்போ நம்ம அது விமர்சனம் பண்ணுவோம், என்ன நினைப்போம், நானே இது எழுதிடலாமே, எழுத உட்காரும்போது அதை எழுத முடியாது நம்மளால. எழுதுற எனக்கே தெரியாது இது கரெக்டாக தப்பான. சம்டைம்ஸ் படம் நம்ம எடுத்து ஆடியன்ஸ் கூட பார்க்கும்போது தான் தெரியும் இந்த இடத்துல அது தப்பாக இருக்கே, இப்படி இருந்திருக்கலாமே அப்படின்னு. ஆர்ட் அப்படி தான் நினைக்கிறேன் நான், எப்பவுமே இன்கம்ப்ளீட் தான். ஓகே, நைஸ் சார். காதல் எவ்வளோ அழகானதோ அதற்கு இணையாக வந்து அதன் மேல் வந்து உளவியல் ரீதியாக வன்முறை செலுத்தப்படுது. இப்போ எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து மோஸ்ட்லி எல்ஜிபிடி கம்யூனிட்டி வந்து வானவில் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரோல் பண்ணுறது. பொது சமூகத்திடம் இந்த புரிதல் என்னவா இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, வானவில்ன்றது நான் ட்ரோலாக பார்க்கலங்க. என்னோட படத்தில் ஒரு டைலாக் இருக்குது, நம்ம எல்லாமே வந்து எல்லாத்தையும் பிளாக் அண்ட் ஒயிட்டாக பார்க்குறோம், ஆண் பெண்ணு மட்டும் பார்க்குறோம், அது மட்டும் தான் நம்ம புரிதல், அது மட்டும் தான் சரின்னு நினைக்கிறோம். இந்த நேச்சரில் அப்படி கிடையாது. பிளாக் அண்ட் ஒயிட்ன்ற கலர் மட்டும் கிடையாதுல்ல, நடுவில் எவ்வளோ கலர்ஸ் இருக்குது, அதுதான் வானவில். ஸோ இந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஆண் பெண் இருக்கும்போது இதுக்கு நடுவில் இவ்வளோ விஷயம் இருக்குது, நம்மளுக்கு தெரியாதுன்றதுனால அது தப்பு, அது சரியில்லை, அது அசிங்கன்னு சொல்கிறதுக்கான எந்த விதமான ரைட்டோ இல்லை நாலேஜோ நம்மளுக்கு கிடையாது. கண்டிப்பாக. ஸோ அது ட்ரோல் கிடையாது. ஐ டோன்ட் வாண்ட் தட் டு பி மேம் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இட்ஸ் கலர்ஃபுல் பார்க்குறீங்க. இல்லை, சமூகத்தில் வந்து ஒரு புரிதல் அப்படின்றதுக்கான போகிறதுக்கே முயற்சி பண்ணலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அது எங்கேயோ அங்கே இருக்கான் அப்படியா அப்படின்னு பேசிக்கிறாங்க. பட் அவங்க வீட்டிலையே அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும்போது அவங்களுக்குள்ள இருக்கிற எல்லா விதமான ஒரு ரிஜிட்னஸும் வெளிப்படுது. அந்த ரிஜிட்னஸுக்குள்ளே தான் வந்து சமூகம் இருக்குது. இன்னும் அது கொஞ்சமாக வந்து நம்ம அதை பற்றி பேச தான் இப்போ ஆரம்பிச்சிருக்கோம், தவிர பேசுறது புரிய வச்சு அதை ஏற்றுக்கொள்கிற தூரம் வந்து இன்னும் நிறைய இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்து அதனுடைய வெளிப்பாடாக தான் வந்து சும்மா ஒரு ட்ரோலாக பண்ணுறது, அவங்கள பற்றின ஒரு வார்த்தைகளை வந்து கொச்சப்படுத்துகிற மாதிரியான வார்த்தைகள் பேசுறது, சாதாரணமாகவே வந்து
அவன் அப்படியா அப்படின்னு, அது என்ன அப்படியா இல்லை, அது ரொம்ப ஈஸியாக வந்து அதை யூஸ் அவனா இவன் அப்படின்னா யாரு? ஸோ அது எல்லாத்தையும் தான் வந்து அவங்க கொண்டாடுறாங்களே தவிர இல்லைப்பா அது என்ன, நீங்கள் எதை சொல்லி நீங்கள் கருப்புன்னு சொல்லி உங்களை ட்ரோல் பண்ணுற மாதிரியோ பாடி ஷேமிங் பண்ணுற மாதிரியோ தான் வந்து அவங்களுடைய தன்மையை வச்சு ஷேம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி தான் இன்னும் நம்மளுடைய சமூகம் இருக்குது. ஆனால் இந்த February 14th காதலர் தினத்தன்னைக்கு இந்த காதல் கதை வர்றது அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு பாய்ச்சலாக நான் பார்க்குறேன். தனஞ்சயன் சார் மாதிரியான ஒரு ப்ரொடியூசர் வந்து அவர் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்காக முன் வந்திருக்காரு அப்படின்றதே வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் சினிமாவில் எனக்கு தெரிஞ்சு வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு ஒரு கியூர் லவ் ஸ்டோரி வர்றது ஃபர்ஸ்ட் டைம். ஏன்னா இவங்க என்னமோ ஒரு படம் எடுத்தாங்கப்பா, சோஷியல் இஷ்யூ, அது ஒரு இஷ்யூ அப்படின்ற மாதிரி தள்ளி வைக்கிறாம மெயின் ஸ்ட்ரீம்ல கொண்டு வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்றாங்க அப்படின்றதே பெரிய விஷயம். கண்டிப்பா. ஏன்னா காதலர் தினத்தன்னைக்கு வரும்போதே வந்து அது ஒரு டாக் ஆஃப் த டவுனா மாறும் அப்படிங்கிறது தான். மேம் சொன்ன மாதிரி ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சினிமா அப்படிங்கிறது வந்து அந்த பர்டிகுலர் டைம்ல ரிலீஸ் ஆகுறதுமே ஒரு மிகப்பெரிய விஷயம். அது பிளான்டா சார் இல்லை? பிளான்டு கிடையாது, நம்ம எதுவுமே பிளான் பண்ண முடியாது. ஆனால் ஆசைப்பட்டேன். இது எழுதி இது ஷூட் பண்ணும்போது எல்லாமே நான் வந்து எல்லாருக்கிட்டையும் அதை சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டே இருந்தேன். அப்படி அமைஞ்சிடுச்சு. ஓகே. ரோகிணி மேம் வந்து எங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அதே அளவுக்கு டப்பிங் ஆர்டிஸ்ட் ரோகிணி மேம் அவங்களும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களோட டப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி மேம். டப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்காங்க எங்கே போனாலும். நான் நினைக்கிறேன் நம்ம வந்து டப் பண்ணது ஓகே, ஒரு இது முடிச்சுட்டு வந்திருக்கோம். ஆனால் இங்கே வந்து ஓகே இட்ஸ் எ லவ்லி எக்ஸ்பீரியன்ஸுங்க. பிகாஸ் எனக்கு அது ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு ஜேர்னி கூட. டப்பிங் ஆர்டிஸ்டாக நம்ம வந்து ஒரு கேரக்டர் அணுகிற போது ஏற்கனவே ரைட்டர் கிட்ட இருந்து டைரக்டர் கிட்ட போய், டைரக்டர் கிட்ட இருந்து ஆர்டிஸ்ட் கிட்ட போய், அப்புறம் டைரக்டரும் நானும் சேர்ந்து அதுக்கு வேற மாதிரியான ஒரு முழுமையாக்குற ஒரு இடமா இருக்கிற போது கொஞ்சம் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவாங்க. எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு கொலாபரேட்டிவ் ஆக்டராக நான் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கு. பிகாஸ் அந்த மாதிரியான படங்கள் மட்டும்தான் நான் வந்து ஏற்றெடுத்து பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே வந்து எனக்கு ஆக்சுவலாக என் வாய்ஸ் ரொம்ப நல்ல சவுண்ட் இருக்குது அப்படின்றது ஒரு 4-5 படத்துக்கு அப்புறம் நான் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நானே நினச்சேன் வந்து நம்ம இந்த சவுண்டில் இந்த வாய்ஸில் நிறைய கதை பேசி ரெக்கார்ட் பண்ணிவிட்டு சிறுகதைகளெல்லாம் வந்து சிடியாக கொண்டு வரலாம், ரேடியோவில் போடலாம், அது பண்ணலாம். அதனால வந்து ஒரு ரேடியோ ஸ்டேஷனுக்கு போய் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஒரு கதையை, வண்ணதாசனுடைய ஒரு கதையை ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். அவங்க சொன்னாங்க நாங்கள் வந்து கட் பண்ணி போடுவோம், பாட்டு வரும் நடுவில் அப்படின்னு. சரி எப்படி வேணால் போடுங்க, ஆனால் போடுங்க. பிகாஸ் சிறுகதைகள் எல்லாம் வந்து இந்த அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு விஷயம் இருந்தது. அதோட ஒரு சுயநலம் என்னன்னா, என்றைக்குமே என்னுடைய வாய்ஸில் அந்த கதைகள் கேட்கறதுக்கு இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது அந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கிற போது நம்ம வந்து ஆஸ் அன் ஆக்டர் நம்மளுடைய ஒரு முழு உருவம் தெரியல அப்படின்னாலும் கூட அந்த வாய்ஸில் இருக்கிற ஒரு பெர்ஃபார்மன்ஸுக்காக நம்மளை அணுகுறாங்க அப்படின்றதே வந்து ரொம்ப கிரேட் ஃபீலிங் ஆக்சுவலாக. அது சில படங்கள் நம்ம சொல்லலாம் மேம், செம்பருத்தி, மீரா, இருவர், ராவணன் அப்படின்னு நிறைய பேர் வந்து சாரோட வாய்ஸ்க்கு பயங்கர ஃபேனாக இருப்பாங்க. ரகுவரன் சாரோட இந்த ஒரே வீட்டில் அந்த 2 வாய்ஸ் பேஸ் இருக்கிறது, அதில் ஏதாவது சார் உங்களுக்கு டப்பிங் பண்ண இல்லை வாய்ஸ் கேட்டுட்டு இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொன்ன ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா? அப்படி ஒன்றுமே சொல்லலை. நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் யோசிக்கிறேன். அவர் அப்படி இல்லை, அவர் ஒரே ஒரு விஷயம் வச்சு தான் என்னை வந்து ரொம்ப கலாய்ச்சிக்கிட்டே இருப்பார். ஷீஸ் மை சீனியர் அப்படின்னு. ஏன்னா நான் வந்து சின்ன வயசுலேருந்து நடிச்சுட்டு இருக்கேன் இல்லையா, அவங்க என்னை விட சீனியருங்க, எங்கே போனாலும் அப்படி சொல்லி கலாய்ச்சிட்டு இருப்பார். தவிர அந்த மாதிரி சொன்னது கிடையாது அவர். But he used to really appreciate that, you know, I have taken it in a very different way. Voice acting அப்படின்றதுக்கே வந்து he used to tell me, not many people will be able to do this kind of thing. ஒரு ஆக்டராக இருக்கும்போது
இதையும் பண்ணலாம். நான் ஹீரோயினாவும் நடிச்சிட்டு இருக்கிற காலகட்டத்தில் தான் நிறைய ஆக்ட்ரஸஸ் வந்து அவங்க ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் தான் வந்து பெரிய டப்பிங்னு வந்திருப்பாங்க. பட் நாட் பேட், யூ ஆக்சுவலி ஆர் திங்கிங் ஆஃப் டூயிங் போத்தில். நான் சொன்னேன் ரெண்டுமே நான் ஆக்டிங்காக தான் பார்க்குறேன், ஐ டோன்ட் see எனி டிஃப்ரென்ஸ் அப்படின்னு தான் பேசியிருக்கோம் தவிர இது பிடிச்சிருக்கலாம் சொல்லவே இல்லை. நான் சொல்லுவேன் அவர்கிட்ட நிறைய இந்த எக்ஸ்பிரஷன் ரொம்ப நல்லா இருக்கு, அந்த சீன் ரொம்ப நல்லா, இந்த படத்தில் இது. அண்ட் இன்னும் அவர் வந்து அவருடைய படங்கள் பார்த்ததே கிடையாது, நடித்து முடிச்சதோடு சரி. அது எனக்கு புரியவே புரியாது, எப்படி அவரோட பார்க்கவே. நாங்கள் தான் போவோம், அவருடைய படம் ரிலீஸ் ஆகும்போது நாங்கள் தியேட்டருக்கு போய் பார்த்துட்டு வருவோம் தவிர. அண்ட் ஹீஸ் நெவர் சீன் ஹிஸ் மூவிஸ். மேபி இந்த பிகினிங்கில் ஏதோ பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன் அவருடைய படத்தை தியேட்டரில் போய். ஐ திங்க் அக்கார்டிங் டு ஹிம் அவர் வேலை அவர் கரெக்டாக அவருக்கு தெரியும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது நினைக்கிறேன். ஸோ ஹீ ஜஸ்ட் வாண்ட்ஸ் டு ஜஸ்ட் லீவ் இட் அண்ட் தென் அப்படின்னு நினைக்கிறேன். ஹீ இஸ் நெவர் சீன், முதல்வன் கூட பார்க்கல. ஓகே, சினிமானா உங்களை நிறையா பேசிக்கிட்டே இருக்கலாம். பட் எனக்கு கேட்கணும்னு நினைக்கிறது வந்து அந்த மகளிர் மற்றும் நாகேஷ் சார் கூட அந்த மாதிரி. ஸோ நாகேஷ் சார் கூட அந்த காமெடி சீன் பற்றி ஏதாவது? அது வந்து ஃபஸ்ட்டு எங்களுக்கு ஒன்றும் புரியல, இவர் என்ன வந்து பெரிய ஆர்டிஸ்ட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருடைய டைமிங், அவங்களுடைய காமெடி, அவர் பேசுகிற பேச்சு, அவருடைய உடல் மொழி எல்லாம் இருக்கு இல்லையா. இவரே வந்து டெட் பாடியை எங்களுக்கு கமல் சார் தான் வந்து அவரை வேற செலக்ட் பண்ணிட்டு அவர் தான் பண்ணணும் அப்படின்னெல்லாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வித் ஆல் த்ரீ ஆஃப் அஸ் வர் ரியலி ஷாக்ட். வாட் இஸ் இட் ஆக்சுவலி அப்படின்னு சொல்ல போனால் வந்து அந்த ஃபைட் சீக்வன்ஸ் மட்டும்தான் சாருக்கு. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் பஸ்ஸில் போகிறோம் அதெல்லாம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க டிசைட் பண்ணாங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் அவங்க வந்து பார்த்துருப்பாங்க, டிசைட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றதுனால தான். அண்ட் ஒரு நாள் ஃபுல்லாக ரிஹர்சலுக்கு வந்தார். ஆனால் ரிஹர்சலில் தெரிஞ்சிருச்சு அவர் ஆக்சுவலாக என்ன பிளான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அப்போ வந்து ஒரு இன்சிடெண்ட் ஒன்று சொன்னார். வேற ஏதோ ஒரு படத்தில் நம்ம ஆக்சுவலாக தேடி கண்டுபிடிக்கணும் அவர் சொன்ன காட்சி எதில் இருக்குது அப்படின்னு. அவர் சொன்னார், அப்போல்லாம் அப்படியே நடந்து போவாராம் ஒரு சீக்வன்ஸில், ஒரு மயானத்தை தாண்டி போகிறது தான் சீக்வன்ஸாக. அப்போ அவர் சொன்னாரா, நாளைக்கு வரும்போது வந்து ஒரு மண்டை ஓடி எடுத்துகிட்டு வாங்க, அப்புறம் வந்து பொரி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னாராம். அப்புறம் கொண்டு வந்ததுக்கப்புறம் அந்த மண்டை ஓடுக்கு நடுவில் வந்து பல்லுக்கு நடுவில் கேப் இருக்கும் இல்லையா, அந்த பொரியை வந்து நடுவில் வச்சுட்டாரு. அப்போ எப்படி இருக்கும், சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி அந்த மண்டை ஓட்டை அங்கே வச்சுக்கிட்டு இவர் போகிறவள்ள எவனோ சிரிச்சுக்கிட்டே செத்து போயிட்டான் அப்படின்னு போனாராம். ஸோ அது அவர் சொன்னார் எங்களுக்கு. அவர் சொல்லி அது எந்த படத்தில் காட்சின்னு கண்டுபிடிக்கணும், நீங்கள் கண்டுபிடிங்க இப்போ. அதை சொல்லிட்டு நான் இந்த கேரக்டர் அப்படி வச்சா என்ன, இவன் சிரிச்சுக்கிட்டே செத்து போனான் அப்படின்னு, யாரு தீவிரவாதி அப்படின்ற. ஸோ அங்கிருந்து ஸோ ஒரு ஆர்டிஸ்டாக அவர் வந்து என்னை இது பண்ண சொன்னாங்க, இது அப்படியே சொன்னதை நம்ம பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்னு இல்லை, ஏதோ ஒரு விஷயம் நம்ம வைக்கணும், அது வந்து கரெக்டாக இருக்கணும். இப்போ சிங்கீதம் சார் வந்து அப்படி எதையுமே ஏற்றுக்கிற டைரக்டர் கிடையாது. சும்மா அந்த அவருடைய படத்துக்கு அது ஒர்க் அவுட் ஆகலைன்னா வேண்டாம்னு சொல்லிடுவார். ஒரு காட்சியில் வந்து நாங்களே நிறைய சொல்லிக்கிட்டே இருப்போம், இல்லைம்மா இது இந்த இடத்துல வேணாம், இது இந்த இடத்துல வேணாம், சிலது எடுத்துக்குவார், வேணாம்னு சொல்ல. அப்போது நாகேஷ் சார் அது சொன்னதை அவர் ஏற்றுக்கிட்டாரு. அப்போது வந்து அது கரெக்டான விஷயமா இருந்தது. அப்புறமா நான் இப்போ யோசிக்கிறேன், அதுக்காக தான் நாகேஷ் சாரை வந்து கூப்பிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு தீவிரவாதி, என்னுடைய டெட் பாடி இல்லை, இவர் வந்தாருன்னா அதுக்கு வேற ஒரு ட்விஸ்ட் கொடுப்பாரு அப்படின்னு நினச்சி அவரை வந்து வர சொன்னதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நைஸ் மேம். வாழ்க்கையில் வந்து எல்லாருமே நிறைய தோல்விகளை தாண்டி தான் வந்திருப்பாங்க. ஆனால் அந்த காதல் தோல்வியை வந்து தாண்டாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களோட எதுக்குங்க ஏன் ஸோ உங்களோட படத்தை பற்றி ஏதாவது பேசுவோம். இல்லை, இதுவும் காதலும் பொது உடைமை தானே சார், அதனால. ஆமாம் ஆமாம், காதல் பற்றி தான் பேசுகிறோமா. பிரதர், நீங்கள் காலேஜ் பிரதர் காதல் தோல்வியை பற்றியா? முதல்ல நீ காதலிச்சு இல்லைங்க, எல்லாமே ஒரு நான் என்ன யோசிச்சிருக்கேன், ஒவ்வொரு ஃபேஸஸ் ஆஃப் லைஃப்ல நாம
நமக்கு காதலுக்கு ஒவ்வொரு மீனிங் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். லைக் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. இல்ல அதான் சொல்றேன் வரட்டும் அதுக்கு வந்துடுறேன். இல்ல ஆனா ஜென்யூனாவே லைக் நம்ம லைஃப்ல ஒவ்வொரு ஃபேஸ் ஆஃப் லைஃப்ல நமக்கு வந்து இதுதான் காதலா அப்படிங்கிற மாதிரி நிறைய பார்த்த மாதிரி பேசுறாரு. இல்ல இப்ப சின்ன லைக் நம்ம ஸ்கூல் படிக்கும்போது அப்போ நமக்கு ஒரு கிரஷ் நிறைய வெர்ஷன் இருக்கு. ஆமா இல்ல இப்போ இல்ல சீரியஸா சொல்லணும்னா ஸ்கூல் படிக்கும்போது நமக்கு ஒரு கிரஷ் நம்ம வயசு ஆளுங்க பேசுற மாதிரி பேசுறாரு பாருங்க. எனக்கு மேம் பார்க்கும்போது எனக்கு தோணுது. இல்ல அதான் ஸ்கூல் படிக்கும்போது நமக்கு யார்கிட்டயாவது கிரஷ் தோணுச்சுன்னா நாம அது ரொம்ப பெருசா நினைச்சிட்டு இருப்போம். இதுதான் காதல், அவளே தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பேன். பட் அது கூட அது தோல்வியில தான் போய் முடிஞ்சிருக்கும். பட் அது காதல் தோல்வியான்னு கேட்டா சொல்ல முடியாது. அது அந்த டைம்ல அது நமக்கு தேவைப்பட்டுச்சு. நம்ம லைக் அதை கடந்து போகணும், காதலும் கடந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ லைக் அந்த மாதிரி நிறைய ஸ்கூல்ல இருந்தாலும் சரி, காலேஜ்ல இருந்தாலும் சரி, ஒரு கிரஷ் இல்லை இன்ஃபேக்சுவேஷன் நிறைய நிறைய டேர்ம்ஸ் இருக்கு. அதுக்கு எல்லாத்தையும் நம்ம கடந்து வந்துதான் இப்ப இங்க வந்து உட்காந்துருக்கோங்கிற மாதிரி. ஸோ லைக் பட் ஐ லவ் மை வைஃப் ரைட் நவ். ஸோ ஐ எம் இன் லவ். ஸோ அதனால நான் அந்த தொலைஞ்சு போன காதலோ இல்லாட்டி எனக்கு தேவையில்லாம லைக் கடந்து போன காதலை பத்தி நான் யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இருக்கிற காதலை பத்தி நான் ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்கெங்கயோ போனாங்க, பட் கடைசியில கன்வே பண்ணது கரெக்டா கன்வே பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். அதுதானே உட்காந்துருக்கோம் இங்க. ஓகே சார், நீங்க சார் யோசிச்சுட்டு இருக்காங்க இதுல சொல்லணுமா? இல்லைங்க, எனக்கு அப்படி இவ்வளோ கஷ்டப்படவே. நான் நிறைய பேரை காதலிச்சிருக்கேன், இப்பவும் காதலிச்சுட்டு இருக்கேன், ஒய்ஃபை காதலிச்சுக்கிட்டு இருக்கேன். காதல் வந்து ஒருத்தரை காதலிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்கள காதலிக்காமல் இருக்க முடியாது. அது எப்பவுமே உள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்கும். சின்ன வயசில் காதலிச்சாலும் சரி, நம்ம சொல்ல முடியாத காதலாக இருந்தாலும் சரி, சொல்லி மொக்க வாங்கின காதலாக இருந்தாலும் சரி, அந்த காதல் எப்பவுமே இருக்க தான் செய்யுது. Yeah, it is part of you. It is part of. Once you love someone, but you cannot unlove them. You can unlove them. வெறுக்கலாம், இதெல்லாம் சொல்லுவோம், பட் ஸ்டில் the love is there. நான் அதை அப்படி தான் பார்க்குறேன். சேம். ஆக்சுவலாக வந்து ஒருத்தரை நீங்கள் காதலிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஏதோ காரணங்களெல்லாம் வந்து ஒன்றா இருக்க முடியாமல் போகலாம். பட் அது என்றைக்குமே மாறாத ஒரு உணர்வாக இருக்குது. பட் ஆக்சுவலி ஒரு ஃபார்ச்சுனேட் விஷயம் என்னென்னா வந்து மை ஃபர்ஸ்ட் லவ் is what I got married actually. That was my first crush. 15 years எனக்கு அவரை முதல்ல சந்திக்கிற போது. அப்புறம் நான் நினச்சிட்டேன், அதுக்கப்புறம் we lost touch அப்படின்ற போது ஓகே எல்லாரும் சொல்கிறது வந்து ஃபர்ஸ்ட் க்ரஷ் ஒருத்தர் மேலே வரும் இல்லையா, அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லி. தென் 13 இயர்ஸ்க்கு அப்புறம் நாங்கள் திரும்ப சந்தித்த போது திரும்பி அதை பற்றி பேசி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் நாங்கள். பட் அதுக்கு நடுவில் வந்து நிறைய நடந்தது. அதுக்கப்புறம் வந்து அது நடந்தால் தானே சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அப்படின்றது. மேம் நிறைய யோசித்தாங்க, சரி ஓகே அப்படின்னு. இல்லை, நான் காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். நான் காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். காலேஜில் இதே மாதிரி பின்னாடி சுற்றி மஸ்கிட்டோ பிலாசபி ஒரு படம் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நான் பேசியிருப்பேன். ஆக்சுவலாக அவங்களும் நடிச்சிருந்தாங்க. ஸோ இப்போ 25 வருஷம் ஆச்சு, 25 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஷீ இஸ் ஸ்டில் வித் மீ அண்ட் வி ஆர் ஸ்டில் இன் லவ். நீ சொன்ன மாதிரி. இப்போ காதலியமாக வருவோமா? சினிமாவுக்கு வாங்க. இந்த சினிமாவில் நடிச்சிருக்காங்க அவங்க. ஆக்சுவலாக ஆமா, வினித் சாருடைய வைஃபா ட்ரெய்லர்ல போய் சாம் நல்ல பொண்ணு போய் பார்த்தா இவர் வைஃப். ஓகே, நைஸ் நைஸ். இப்போ காதல் என்பது பொது உடைமை ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சமுதாயத்தில் என்ன மாதிரியான ஒரு டிஸ்கஷனை ஏற்படுத்தும்? ஏன்னா ஒரு நல்ல சினிமா வெளிவந்ததுக்கப்புறம் ஒரு ஹெல்தியான கான்வர்சேஷனும் ஒரு விவாதமும் ஏற்படுத்தும் நான் நம்புகிறேன். அந்த விதத்தில் காதல் என்பது பொது. நான் எதிர்பார்க்குறது என்னன்னாங்க, இப்போ இதை பற்றி பேசினாலும் இப்போ நீங்கள் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமே நிறைய செக்ஷன் ஆஃப் பீப்புள் வந்து அதை ட்ரோல் பண்ணுறாங்க. கீழே கமெண்ட் போய் பார்த்தீங்கன்னா அதை ரொம்ப கேவலமாக பேசுகிற நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே இந்த படத்தை பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன். அவங்க எல்லாருமே அது சொன்னதுலேருந்து மாறுபடுவாங்க அப்படின்றது என்னோட ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பிக்கை. ஏன்னா ஒரு புரிதல் இல்லாமல் தான் அவங்க எல்லாருமே அதை பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த புரிதல் இல்லாமல் அவங்க பேசுறது படிக்க கஷ்டமாக இருக்குது. பட் எனக்கு என்னென்னா, எனக்கு அது படிக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இதுக்கு தான் நான் படத்தை எடுத்தேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். அவங்க எல்லாருமே இந்த படத்தை பார்த்தாங்கன்னா டெஃபினட்டாக அவங்களோட ஒப்பீனியன் வேறு மாதிரி மாறுன்றது தான் என்னோட நம்பிக்கை. மிக முக்கியமாக வந்து இந்த படம் ஃபேமிலிஸ்க்கான ஒரு படம். எவ்வளோ வந்து காதலர்களுக்கான படமாக இருந்தாலும், காதலை பற்றின படமாக இருந்தாலும் வந்து ஃபேமிலிஸ் வந்து பார்க்க வேண்டிய ஒரு காதல் கதை இது.
அந்த ஃபேமிலி என்ன பிலீவ்ஸை வந்து தன்னுடைய குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குதோ அதில் வந்தது தானே இந்த ஒரு கமெண்ட்ஸ் எல்லாமே. வந்து இந்த கமெண்ட்ஸ் எப்படி வந்ததுன்னா ஒரு பிலீஃப் இந்த மாதிரி இருக்குது அப்படின்றது. அந்த ஃபேமிலியே முதல்ல புரிஞ்சிக்க ஆரம்பிச்சதுன்னா, அங்கேருந்து ஒரு உரையாடல் ஆரம்பிச்சதுன்னா, அது வந்து ஒரு நல்ல மாற்றத்துக்கான ஒரு பிகினிங்காக இருக்கணும் அப்படின்றது. அந்த பிகினிங் இந்த படத்தினால இன்னும் கொஞ்சம் அதிகமாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ பலதரப்பட்ட இடத்துல வந்து பேசிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் இது ஒரு சினிமா அப்படின்ற ஒரு பாப்புலர் மீடியம், ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மீடியம் மூலமாக அந்த டயலாக் இன்னும் கொஞ்சம் பெருசாக ஆச்சுன்னா தட் இஸ் கிரேட். ஆக்சுவலாக அதுக்கு தான் வந்து இந்த படத்தை நிறைய பேருக்கு கொண்டு போகணும் அப்படின்னு பார்க்குறோம். நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு சாரார் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாமே வந்து முற்போக்கான நிறைய நல்ல விஷயங்களை பார்க்குறவங்கெல்லாம் கண்டிப்பாக பார்த்துருவாங்கன்னு தெரியும். அவங்க எல்லாம் தான் வந்து உடனே ரியாக்ட் பண்ணியிருக்காங்க, பார்க்கணும் போல இருக்குங்க, என்ன மாதிரி பேசியிருக்கீங்க இதை பற்றி அப்படின்னு. அது கிடையாது, சாதாரணமாக இருக்கிற மக்களுக்கிட்ட இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆக்சுவலாக. அண்ட் ஆல்சோ வந்து இந்த படத்தில் இந்த ஒரு விஷயம்னால காதலை எதிர்க்கிற பேரண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. பட் இது நீங்கள் படமாக பார்த்தீங்கன்னா இதை எங்கே வேணால் பொருத்தலாம். நீங்கள் அது ஒரு ரிலீஜன்னால பேரண்ட்ஸ் பிரிக்க நினைக்கிறாங்கன்னா அங்கேயும் பொருத்தலாம். ஜாதி, இந்த இப்போ நிறைய கொலைகள், ஆணவ கொலைகள்லாம் நடக்குது பார்த்தீங்களா, அதுக்கு எல்லாத்துக்குமே மூல காரணம் பேசிக்லி இந்த புரிதல் இல்லாத ஒரு விஷயம்தான். நான் அப்படின்றது சிறந்த ஒரு மனிதன், நீ அப்படின்றது பெருசா கிடையாது, எனக்கு கீழே அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதே தான் இங்கேயும் இருக்கு. ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் பீப்புள் என்ன சொல்றாங்க, என்னோட காதல் உயர்ந்தது, இதுதான் கரெக்ட், இது வந்து கொச்சையானது அப்படின்னு சொல்றாங்க. இதே தான் எல்லா இடத்துலையும் நடக்குது. இது காதலுக்கு பற்றி சொல்றாங்க, அந்த இடத்துல மனிதனா நான் வந்து உயர்ந்த ஜாதி, நீ கீழ் ஜாதி, ஐ cannot marry you or I cannot have a relationship with you or religion whatever. இங்க எல்லாருமே எல்லா இடத்துலையுமே மனிதன் வந்து அவன் தான் பெருசு அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள வரான் பார்த்தீங்களா. அதுக்கு அவனுக்கு இந்த ஜாதியோ இந்த மதமோ அவனோட ஸ்கின்னோ இதெல்லாம் தேவை கிடையாது. அவனோட தன்னம்பிக்கை, அவன் யார் அப்படின்ற ஒரு புரிதல் இருக்கு இல்லைங்களா, அங்கிருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்குது. அந்த புரிதல் வந்துன்னா இந்த டிஃபரன்சஸ் கலைஞ்சிரும். கண்டிப்பா அதுதான் இந்த படம் பேசுது. ஆக்சுவலா அண்டர்நீத்தா இதுதான் பேசுது. இது இப்போ இந்த கதை வந்து அஃப்கோர்ஸ் இது ஒரு சேம் செக்ஸ் லவ் பத்தி பேசுது, அவ்வளவுதான். பட் அது பேசுற விஷயம் இதுதான். பொலிட்டிக்கலி நீங்க கேட்டீங்கல்ல, இதுதான். இல்ல இந்த இதே புரிதல்ங்கிற விஷயம் நம்ம புரிஞ்சும் புரியாத மாதிரி நடிக்கிற ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு இல்லையா, அது வந்து அது ரொம்ப மோசமாக ஒரு நிலைமை. அது வந்து நம்ம தூங்குறவங்களை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்ப முடியாதுங்கிற மாதிரி. இப்ப இந்த கமெண்ட்ஸ்ல இருக்கிறவங்க கூட அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு புரியுது, பட் எனக்கு தேவையில்லை, இல்ல நான் அதை புரிஞ்சுக்க மாட்டேன்னு சொல்ற மாதிரி. அது வந்து அக்னாலஜ்மெண்ட்டுக்கும் அக்செப்டன்ஸுக்கும் ஒரு தூரம் ஒண்ணு இருக்கு இல்லையா. அந்த அக்னாலஜ்மெண்ட்ல இருந்து நீங்க கொஞ்சம் வாங்க, லைக் அக்செப்டன்ஸ் கிட்ட வாங்க, லைக் அதை நோக்கி பயணிங்கிறதுக்கான ஒரு ஆரம்ப புள்ளியா தான் இந்த படம் இருக்கும்னு நாங்க நம்புறோம். இல்ல அது என்னன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா அது படிச்சுட்டு இருக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு. ஏன்னா அதுல ஒருத்தர் ரொம்ப ஆணித்தரமா வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு, இந்த படம் பண்றதுக்காக வெளியே இருந்து பணம் வந்திருக்கான், தமிழ் கலாச்சாரத்தை வந்து அழிக்கிறதுக்காக வெளியிருந்து பணம் வந்திருக்கான், அந்த பணத்தை யூஸ் பண்ணி நாங்க தெரிஞ்சானா நல்லா இருக்கும், இன்னும் கொஞ்சம் ப்ரமோஷன் பண்ணுவோம் காசு. ஓகே, ஸோ அப்போ வந்து அதை சீரழிக்கிறதுக்காக பிளான் பண்ணி எல்லாருமே சேர்ந்து இந்த படத்தை உருவாக்கி இருக்கோம், ப்ரொபகேண்டாவாக பண்ணியிருக்கோம். இந்த கலாச்சாரம் இங்கே வரணுமா, இங்கே எல்லாருமே இப்படி மாறணுமா. அதாவது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் அது. அண்ட் இது போட்டது பரவாயில்ல, இதுக்கு தான் வந்து அவ்வளோ ரீட்வீட்ஸ், என்னோட ட்ரெய்லர் கூட அவ்வளோ கிடையாது, இதுக்கு அவ்வளோ லைக்ஸ், அவ்வளோ கமெண்ட்ஸ், அவ்வளோ ரிப்ளை. அப்போ இந்த இவ்வளோ மக்கள் அந்த ஒரு வார்த்தையை நம்புறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அப்போ எஜுகேஷன் என்ன பண்ணுது, இன்னும் அவங்க புரிதல் என்ன நடக்குது, அவங்க இவ்வளோ இணையதளத்தில் இவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்கு, ஸோ அவங்க அதை நம்பணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவர் சொன்ன மாதிரி தான், தூங்குறாங்க, கண்ணை வந்து குதிரை மாதிரி இப்படி வச்சுட்டு போறாங்க, அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு அதை உண்மை நினைச்சு அதுக்கேற்ற மாதிரி கீழே கமெண்ட் சொல்றாங்க, அவங்க புரிதல் என்னன்றதை கீழே போட்டுக்கிட்டே இருக்கு. அது இப்போ ரீசன்ட் ட்ரெண்ட் தான் சார். அதிகாரத்தை எதிர்த்து கேள்வி கேட்டோம்னா வந்து சமூகத்துல இருக்க அமைதியை குலைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஸோ அவங்க எல்லாருமே இந்த படத்தை பார்த்துட்டு ஓப்பனா இப்படி வந்து விவாதிச்சாலும் சந்தோஷமா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க.
இல்ல ஆக்சுவலா வந்து அப்படியான ஒரு உரையாடல் ஆரம்பிக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். முதல்ல கல் எடுத்து வீசுவாங்க கண்டிப்பா. அதுக்கப்புறம் வந்து அவங்கள சிந்திக்க வைக்கிற மாதிரியான ஒரு இடத்துக்கு கொண்டு போக முடியும்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போது காதலினுடைய அரசியல்ன்றதே வந்து ஆக்சுவலி தெர் இஸ் பாலிடிக்ஸ், லைஃப் பாலிடிக்ஸ். அது நம்ம வந்து பாலிடிக்ஸ்னா அரசியல்னா வேற என்னமோ இந்த ஓட்டு அரசியல் நினைச்சிட்டு இருக்கோம். பட் லைஃபுக்குன்னு ஒரு அரசியல் இருக்குல்ல. நான் யாரோட இருக்கேன், யாரை நான் ஏத்துக்கிறேன், யாரு வேண்டான்னு சொல்றேன், யாரை நான் மிதிக்கிறேன், அவங்க இருக்கிற வந்து நான் அவங்களுக்கு நான் மேலே போகணுன்றதுக்காக யாரை நான் வந்து தட்டி விடுறேன் அப்படின்றதுல இருக்கிற அரசியல். அதே மாதிரி தான் வந்து யாரோட யார் இருக்கலாம், யாரை நம்ம ஏற்றுக்கலாம் அப்படின்றதுல இருக்கிற அரசியல் வந்து வாழ்க்கை அரசியல். இட் ஸ்பீக்ஸ் அபவுட் லைஃப் பாலிடிக்ஸ். கண்டிப்பாக. ஸோ படம் பற்றி நிறையா பேசியிருந்தோம். ரொம்ப சீரியஸான ஒரு டிஸ்கஷனாக, ஒரு சின்ன ஒரு ஃபன்னான ஒரு மூமெண்ட்டாக கிரியேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இதை யாங்க ஃபன்னாக தான் இருக்கு, நீங்கள் தான் சீரியஸாக இருக்கிறீங்க. டைரக்டர் சார், இதுக்கு முன்னாடி வந்து எல்ஜிபிடி கம்யூனிட்டி பேஸ் பண்ணி நிறைய படங்கள் வந்திருக்கலாம். அந்த படத்துல இருந்து காதல் என்பது பொது உடைமை என்ன வேறுபாடா இருக்கு அக்கார்டிங் டு யூ? இல்லை, நான் நிறைய படங்கள் பார்த்த படங்கள் எல்லாத்துலேயுமே வந்து அவங்க எப்படி காட்டுவாங்கன்னா, 2 காதலர்கள் இருக்காங்க, அவங்க வீட்டில் எதிர்க்கிறாங்க, அவங்க வந்து எப்படி இது எல்லாத்தையும் போராடி வாழறாங்க இல்லை சாவறாங்கன்றது தான் கதையாக இருக்குது. இந்த நான் என்ன யோசிச்சேன்னா, அது வந்து நார்மலாக இருக்கு, கதையாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஆனால் இது ஏன் காதலிக்க ஒத்துக்க மாட்டுறாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த கான்ஃப்ளிக்ட், மெயின் கான்ஃப்ளிக்ட் ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு நினச்சேன். ஓகே. ஸோ அந்த விதத்தில் இந்த படம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அந்த படங்கள் எல்லாருமே நீங்கள் பார்க்கும்போது அது வந்து 2 பெண்கள் காதலிக்கிற படம், இல்லை 2 ஆண்கள் காதலிக்கிற படமா, இல்லை அவங்களோட கதை, அவங்களோட கஷ்டங்கள், அப்படிதான் இந்த படம் இருக்கும். இது அப்படி கிடையாது. இது வந்து என்னன்னா, 2 காதலர்கள், காதலுக்கு மரியாதை படம் பார்த்துருக்கீங்களா? ஆமா, விஜய் படம். அந்த மாதிரி எங்க பேரண்ட்ஸை எங்க வீட்டில் இந்த புரிதல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ரொம்ப பிடிவாதமா இருக்கிற காதலர்கள். ஓகே. இதை புரிய வைக்கணும் எங்களுக்கு, அவங்க கிட்ட நாங்க ஓப்பனா பேசணும், இதை பத்தி ஒரு உரையாடல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. அந்த மரியாதை, அந்த எங்களோட காதலுக்கு மரியாதை முதல்ல வீட்டுல இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க, வீட்டை விட்டு ஓடி போகணும்னு நினைக்கிறேன். அந்த விதத்துல இது வித்தியாசமா இருக்கும், யூனிக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஜென்ரலாக அந்த மாதிரி மூவி இன்டர்வியூ அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் சொல்லுங்கள்னு கேட்போம். பட் இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா, அந்த பவுல் ஃபுல்லாகவே வந்து வடிவேல் சாரோட ரொம்ப ஃபேமஸான டைலாக் இருக்கும். ஸோ அது நீங்கள் எது பிக் பண்ணுறீங்களோ அந்த டைலாக்குக்கு அங்கே எது ரிலேட் ஆகுது, ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்த ஒரு விஷயம் வந்து நீங்க சொல்லணும். தலைவர் எவ்வளவு வேலை பண்றாரு, பண்ணி வச்சிருக்காரு பாருங்க. எப்படி எல்லாம் கஷ்டப்படுத்தலாம்னு ரூம் போட்டு யோசிச்சிருக்கீங்க. சரி, ஃபர்ஸ்ட் நீங்க எடுங்க. எடுங்க. ஐயோ, உயிரே உயிரே தப்பிச்சு எப்படி உயிரே வேணும்ன்றதான் இப்படி எல்லாம் பண்ணுவீங்க. எல்லா நாளும் எல்லா நாளும் இல்ல, கண்டிப்பா கிடையாது. நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்றோம். அப்புறம் எல்லா ஸ்டேஜ்லயுமே வந்து அந்த ஒரு கேரக்டருக்கு ஒரு ஆர்க் இருக்கும் இல்லையா, ஃபர்ஸ்ட் தப்பிச்சு போகணும்னு பார்த்து அதுக்கப்புறம் அதை உள்வாங்கி அதுல என்ன பண்ணலாங்கிற மாதிரி இருக்கும். அது சோ அந்த கடைசி வரைக்கும் வந்து கல்லு தலைமையில விழுந்துகிட்டே தான் இருக்கு. அந்த டைலாக் எப்படி நீங்க ரிலேட் பண்ணலாம்னா, ஷூட்டிங் ஸ்பாட்ல ஏதாவது ஒரு மூமெண்ட் நீங்க வெளியில சொல்லிருக்க மாட்டீங்க, மனசுக்குள்ள ஐயோ சீக்கிரம் வீட்டுக்கு போகணும் அந்த மாதிரி. எனக்கு அந்த மாதிரி கிடையாது, ஆனா ரவீந்திரா கேரக்டர் கண்டிப்பா உண்டு. அது நீங்க படம் பார்க்கும்போது தெரியும் எப்படி அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு சிக்கி தவிச்சு முழிக்கிறாங்க. இல்ல, நான் வேணா வெளியே போறேன் சொல்லிடுங்க. இல்ல, அதான் கேரக்டர் தான் மெயினா. அப்படி டைரக்டர் சார், நீங்க வாங்க சார், வாங்க சார். எவ்வளவு சந்தோஷமா ஆணிய புடுங்க வேணாம் வாங்கடா அப்படின்னா
எந்த அணி நல்ல அணி கெட்ட அணிலாம் நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே தேவையில்லாத அணி தான் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி ஐயோ இதெல்லாம் ஒன்றும் பண்ணிட்டு இருக்க வேணாங்கிற மாதிரி எடுத்து கொடுக்குறீங்க. இல்லங்க நான் என்ன சொல்றதுன்னு தெரியலங்க எனக்கு. நீங்க பண்ணதெல்லாம் அது ஆர்ட் டைரக்டர்ஸ் இருக்காங்கல்ல அவங்க ஆர்ட் டைரக்டர்ஸ் இருக்காங்கல்ல அவங்க வந்து அந்த ஃப்ரேம் வந்து அப்படியே விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த இது நம்ம இங்க ஷார்ட் எல்லாம் ரெடி பண்ணி ஆக்டர்ஸ் கிட்ட இதெல்லாம் பேசி எல்லாரும் ஒரே செகண்ட் சார் பெயிண்ட் பண்ணுவான், ஃபிளவர் எடுத்து வைப்பாங்க. அப்போ எனக்கு இது தோணி இருக்கு, ஏய் நான் அது ஃப்ரேம்ல வருமானம் கூட தெரியாது, உள்ள மைண்ட் வாய்ஸ் போகும். அவங்க அந்த பேஷன் அவங்க வந்து போய் அந்த சின்ன சின்ன விஷயம் எல்லாம் வைட்ல எடுக்கிற மாதிரி வைப்பாங்க. பட் அப்கோர்ஸ் அவங்களோட ஒர்க் அது. பட் நிறைய டைம் நமக்கு டைம் போகும். ஆக்டர்ஸ் ஒரு மூட்ல வந்திருப்பாங்க, அந்த டைம் நம்ம எடுத்துடணும், இல்லைன்னா திருப்பி அது கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அந்த டைம்ல இது வந்து எவ்ரிடே நிறைய வாட்டி ஃபேஸ் பண்ணிருக்கேன். கரெக்டா வந்திருக்கேன், ஒன்னும் வேணாம் இது பண்ணிட்டு போங்க அப்படின்ற மாதிரி. Okay, let me see. எல்லாருமே சூனப்பான வாங்கி விட முடியுமாடா? எங்களுக்கு எழுதா இல்ல வர்றவங்களுக்கு என்னன்னு தெரியல, யாரும் அந்த மாதிரி ஒரு இதை வச்சிருக்காங்க. இல்ல ஆக்சுவலா வந்து எனக்கு எனக்கு இதோட மீனிங் கூட கொஞ்சம் சொல்லிடு ஒரு வாட்டி. எல்லாருக்குமே எதுவும் எல்லாமே தெரியுமா? சரி இல்ல இல்ல அந்த வடிவேல் சார் அதுல சொல்றாரு, ஏன்னா எல்லாருமே சூனப்பான ஆயிட முடியுமாடா? இந்த சப்ஜெக்ட் வந்து ஒரு 3வது நாள் 4வது நாள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறோம் நாங்க அப்படின்ட்டு. அப்போ வந்து ஒரு ஆர்டிஸ்டுக்கு வந்து என்னது, ஐயோ என் கஷ்டத்துக்காக நான் நடிக்க வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. நான் வந்து எனக்கு அப்படியே வந்து உள்ள வந்துட்டு நான் அப்படியே வந்து சொல்லுவேன். அப்போ என் ஹேர் ட்ரெஸ்ஸர் எனக்கு சொன்னாம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாரும் அந்த மாதிரி ஆயிட முடியுமாம்மா? அப்போ அப்படியெல்லாம் தெரிஞ்சிருந்ததுன்னா அவங்க எங்க இருப்பாங்க? நீங்க அதுதான் வந்து நீங்க இங்க இருந்து ஆரம்பிங்க, நீங்க என்ன சொல்லணும்னு விரும்புறீங்களோ அது இங்க இருந்து ஆரம்பிங்கன்னு. நான் சீரியஸா வந்து அதுக்கப்புறம் நாங்க ஐ டோன்ட் யூ ஆர் ஆல்சோ தேர் இல்ல, நாங்க 2 பேருமே வந்து அதாவது சாதாரணமா பேசுற மாதிரி இல்ல, இது ஆக்சுவலா வந்து விலங்குகளுக்கு நடுவுலயும் இருக்கு அப்படின்னு அந்த ஒரு வீடியோவை எடுத்து காமிக்கிறது. அதுக்கப்புறம் பழைய காலத்துல இருந்து நம்மளுடைய சங்க இலக்கியத்துல இருக்கிறது அப்படின்றத வந்து நம்ம காமிச்சு, இதெல்லாம் வந்து புதுசா இல்ல. நாங்க என்னமோ இது சொன்ன மாதிரி வந்து வெளிநாட்டுல இருந்து காசுக்காக எங்க இருந்து வரும்னு தெரிஞ்சா கொஞ்சம் நல்லா இருந்தது. அது கிடையாதுங்க. இயற்கையா இருந்தத இது வரைக்கும் மூடி மறைச்சிருக்கிறத பேசக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறத வந்து அது பேச வைக்கிறதுனால வந்து நம்ம ஒரு விஷயத்த ஓபன் பண்றோம் அப்படின்னு சொல்ல வச்சு ஐ திங்க் ஃபினிஷ் ஆகும்போது ஐ திங்க் அவங்க கொஞ்சம் ஆமா கண்டிப்பா. அப்போ வந்து எனக்கு புரிய வச்சாங்க, என் ஸ்டாஃப் புரிய வச்சாங்க, எல்லாரும் அப்படி ஆயிட முடியுமாமா, நீங்க தான் வந்து பொறுமையா அது பேசணும் அப்படின்னு. ஏதோ ஒரு இல்ல நான் இது நடந்தேன்னா அப்பா ஓகே எப்படி சிக்கி இருக்கேன் பாத்தியா? ஐயோ மறுபடியும் அது வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா இங்க சிக்கி இந்த நிமிஷம் எப்படி சிக்கி இருக்கோம் பாத்தீங்களா அப்படிங்கிற ஷூட்டிங் ஸ்பாட்ல ஏதாவது ஒண்ணு அந்த மாதிரி லைட் பண்ற மாதிரி இருந்தா இல்ல ஆக்சுவலா
நான் சும்மா சொல்லணும்னா நாங்க எல்லாரும் ஒரே ரூம்ல தான் இருப்போம். ஏன்னா அந்த வீட்டுல நாங்க ஷூட் பண்றோம். ஒரு வீடு தான் லொகேஷன் மேக்ஸிமம். ஸோ அந்த 80% ஆஃப் ஃபில்ம் ஹேப்பன்ஸ் இன் தட் ஹவுஸ். ஸோ அதனால அந்த வீட்லயே நாங்க வந்துட்டு ஒரு ரூம்ல தான் எல்லாரும் இருப்போம். அப்ப நானு, லிஜோ மோலு, அப்புறம் அனுஷா, நாங்க 3 பேரும் ஒரே ரூம்ல இருப்போம். இன்ஃபேக்ட் தீபா அவங்க வந்தா கூட அவங்களும் எங்க கூட ரூம் ஷேர் பண்ணுவோம். அப்பப்போ இவங்க இந்த லைக் இவங்க 3 பேரும் பேசிப்பாங்க இல்லையா. நான் மட்டும் அங்க ஒரு தனியா உட்காந்து எனக்கு அதுல லைக் எதுவும் பேசுறதுக்கு இருக்காது. அவங்க வந்து ரொம்ப சிரிச்சு பேசுவாங்க. நானும் ஏதாவது சொல்லணும்னு சொல்ல பார்ப்பேன், அதுவும் வேலைக்கு ஆகாது, மொக்க வாங்குவேன். அப்புறம் பார்த்தா பாவம் இவன் நம்ம கூட உட்காந்து சிக்கி தவிச்சிட்டு இருக்காங்கிற மாதிரி அவங்க ஒரு கவுண்டர் ஒன்று கொடுத்துட்டு இருந்தாங்க. அது வந்து எனக்கு ஞாபகம் வருது இந்த டைம்ல. ஏன்னா எல்லாரும் லைக் ஆல் கேர்ள்ஸ் டீம் அந்த ரூமுக்குள்ள, நான் மட்டும் தனியா பாயா உட்காந்து என்னையும் லைக் மதிக்கவே இல்லை கடைசி வரைக்கும். நான் நிறைய லைக் உதவாங்கிற மாதிரி தான் அங்க. சோ அந்த பட் ஆக்சுவலி வந்து நாங்க எல்லாரும் ஒரே இடத்துல உட்கார்ந்து சாப்பிடுவோம். அந்த ஒரு ஷூட் ஃபுல்லாவுமே வந்து அப்படிதான் நடந்தது. அதுவே தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவாங்க. எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுறது, எல்லாரும் சேர்ந்து அந்த சீனை பத்தி பேசுறது, அது ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளேயே எல்லாரும் இருந்துட்டோம். ஸோ தட் வாஸ் a wonderful experience. குலுக்கி எடுத்தா மட்டும் சின்னதா எடுத்து பார்க்கலாம், பெருசா இருந்தா பெருசா ஒண்ணு வர பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். எப்போ தோணி இருக்கா அப்படின்னு செட்ல பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக் தோணி இருக்கிறத தாண்டி அந்த சீன் ஏதாவது நீங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல ஏதாவது ரிலேட் பண்ணிக்க முடியுதா? உங்களுக்கு இந்த டயலாக் கிராஸ் பண்ண உடனே உங்களுக்கு என்ன சார் ஞாபகம் வருது? இல்லை, இது எதுக்குமே ஞாபகம் வர மாட்டேங்குது. இப்போ நான் யோசிச்சு தான் சொல்லணும், அதெல்லாம் கிரியேட் பண்ணி தான் சொல்லணும். பில்டிங் ஸ்ட்ராங்கு ஆனா பேஸ்மெண்ட் வீக். ஏன்னாலும் கிடைக்க மாட்டேங்குது. ஒண்ணுமே எனக்கு ஞாபகத்து வர மாட்டேங்குது. பாருங்க, நாங்க எவ்வளவு நல்ல ஆக்டர்ஸா இருந்திருக்கோம், எவ்வளவு நல்ல டீமா உங்களுக்கு கிடைச்சிருக்கோம். டெஃபினட்டா அதுல எந்த டவுட்டும் கிடையாதுங்க. படத்துல நிறைய இடங்கள் வந்து எனக்கு இந்த படம் ஸ்பெசிஃபிக்கா பாத்தீங்கன்னா நிறைய லாங் ஷாட்ஸ், ரொம்ப ஸ்லோவான மூமெண்ட்ஸ் அந்த மாதிரி நான் பிளான் பண்ணியிருந்தேன். அண்ட் எனக்கு அது எல்லாமே அந்த தைரியம் வந்து இவங்க தான் கொடுத்தாங்க. நிறைய இப்படி இல்லைன்னா நான் கட் போயிடுவேன் எனக்கு தெரியும். பட் நிறைய சீன்ஸ் வந்து அது ஹோல்ட் பண்றதுக்கு காரணம் எனக்கு இவ்வளோ ப்ரொஃபஷனலா இருக்கிற ஆக்டர்ஸ் கிடைச்சதுனால தான். இல்லைன்னா முடியாது, நம்ம ஒரு லாங் ஷாட் கண்டினியூஸா ஒரு ஆக்டர் மேல வைக்கவே முடியாது. அது டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவாங்க, இல்லாட்டினா நம்ம கட் பண்ண வேண்டிய வரும். அண்ட் நான் இந்த ஷூட்டும் ரொம்ப நான் சீக்கிரமா முடிச்சிட்டேன். நம்ம ரொம்ப சின்ன பட்ஜெட்ல பண்ணது, 25-27 டேஸ்ல முடிச்ச ஷூட் இது. ஸோ அது எனக்கு ஆக்சுவலி இந்த இதுக்கு சூட் ஆகுமான்னு தெரியல. பட் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டா ரோஹினி மேம் அண்ட் கலேஷ் இப்பதான் சினிமால வராஇருந்தாலும் அவன் ரொம்ப வருஷமா தியேட்டர்ல ட்ரெயின் பண்ணியிருக்கான், ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கான். அந்த ஒரு கிராஃப்ட் வெளியே வரும். வினீத் சார் சொல்லவே வேண்டாம், அனுஷா தியேட்டர், லிஜோ மூல் உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி ஜெய்பி பார்த்துருக்கீங்க. ஸோ இந்த படத்துல நிறைய சிங்கிள் ஷாட்ஸ் நிறைய, எஸ்பெஷலி இவங்களும் லிஜோவும் ஒரு மழையில ஒரு சீன் பண்ணிருப்பாங்க. ஏன்னா நம்ம ரெயின்லாம் வச்சு கட்டெல்லாம் பண்ணி போனா மழையில நனைஞ்சு நம்ம ஒரு ஃபுல் டே ஷூட் பண்ணோம். அது என்ன ஹார்ட்லி 1.5 hours 2 hours முடிச்சிட்டோம். ஃபுல் மழையை வச்சு ஒரே ஷாட் அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. ட்ரெய்லர் கட்ல அது இருக்கு, அது நீங்க பாருங்க, அதுல ஃபுல் மூவ்மெண்டோட ஒரு ஃபுல் சிங்கிள் ஷாட் சீன். ஸோ அந்த மாதிரி நிறைய எனக்கு இதுல ஒர்க் பண்றதுக்கு ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது இவங்க எல்லாம் இருந்ததுனால. பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங். நீங்க கூட ஒரு இன்டர்வியூல சொல்லிருப்பீங்க நினைக்கிறேன் சார், ஒரு கதை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கதை மாந்தர்கள் வந்து அந்த கதையை தேர்ந்தெடுத்துக்கிறோம். ஆமா, அந்த மாதிரி தான் நான் இதை பாக்குறேன். டெஃபினட்டா அப்படிதான். நம்ம கதை எழுதும்போது நம்ம மனசுல யாருமே இருக்க மாட்டாங்க, அந்த கதை ஒண்ணு தேடும், அது கரெக்டா அமையிறது நம்மளோட ஒரு பெரிய பாக்கியம். கண்டிப்பா. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அது நிறைய இருக்கு. நீங்க ஒண்ணுதான் சொல்லலாம் இல்ல மேம், 2-3 இருந்தாலும் நீங்க சொல்லலாம். இல்ல நான் வந்து கிளைமேக்ஸ்ல அடிக்கிறதா இல்ல அவங்க 2 பேருடையது நிஜமா வந்து நான் அப்படியே நான் ஷாக் ஆயிட்டேன். நிஜமா வந்து நான் ஷாக் ஆயிட்டேன். இந்த விதத்துல வந்து அவங்க 2 பேரும் நடிச்ச விதம் பார்க்கும்போது அது ஒண்ணு சொல்லலாம். பட் அதே நேரத்துல வந்து ஒரு விதமா இந்த லக்ஷ்மி கேரக்டர் இருக்கு இல்லையா, லக்ஷ்மி கேரக்டர் நான் ஏதோ ஒரு
ஏதோ ஒன்று கொஞ்சம் புதுசா எனக்கு கிடைச்சிருக்கு, புதுசா நம்ம வந்து பண்றதுக்கான ஒரு ஏரியா இது. ஆக்சுவலா எப்பவுமே வந்து ஒரு நல்ல அம்மாவா தானே, ஒரு கஷ்டப்பட்டு குழந்தைங்களை வளர்க்குற சிங்கிள் மதரா தான் என்ன எல்லாரும் பாக்குறாங்க, டைரக்டர்ஸும் ரைட்டர்ஸும். பட் அப்படி இல்லாம வந்து ஒரு கன்ஃபியூஸ்டு அம்மாவா வந்து இவர் பார்த்திருக்காரு அப்படின்றது. பட் அது வந்து எந்த இடத்துல நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் ஜேபி வந்து அது எப்பவுமே வேண்டான்னு சொன்னதே கிடையாது. அது ஆக்சுவலி எனக்கு பெரிய ஷாக்கிங்கா இருந்தது. சாதாரணமா அந்த ரைட்டர்ஸ் என்ன, டைரக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இல்ல இதுல இருக்கிற மாதிரியே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டே நாங்க பண்ணும்போது வந்து எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. பரவாயில்லையே, I think that is because you were an actor. Exactly what I Actually, I was about to tell that. I like some director telling me that பண்ணுங்க, இதை எடுத்து உங்களுக்கு எப்படி வேணோ பண்ணுங்க. அதான் அந்த ஷாக்கான ஒரு இது ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டே 2 ஷாக். அப்ப லாஸ்ட் டே ஷாக் வந்து நீங்க படத்தை பார்த்து எல்லாருக்கும் ஷாக்கா தான் இருக்கு. But all of that shock is positive. ஆமா. Yeah. லாஸ்ட் ஒன்னு ட்ரை பண்றதுனா பண்ணலாம். இல்ல அவ்வளவுதான். ஓகே சார், நீங்க லாஸ்ட் இது கரெக்ட்டா நீங்க உங்கள தான் மாட்டி விடுறீங்க. லாஸ்ட் ஃபைனல் இல்ல இது எடுக்கிறோம் கேம் சின்ன சேஞ்ச். இது எடுத்து இது என்ன வருதோ நானும் சொல்றேன், இவங்களும் சொல்லணும், இவங்களும் சொல்லணும். ஓகேவா? கரெக்ட்டா ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கலாம். ஓகே, எடுத்தா போதும்ன்றாங்க இங்க இருக்கவங்க பாருங்க. என்ன அது பிரச்சனை கிடையாது. பிரளயம் தானே அது, சம்பவம் இல்ல சரித்திரம். எப்படி சொல்லுவாரு வடிவேலு, அது பிரச்சனை கிடையாது, பிரளயம். அது சம்பவம் கிடையாது, சரித்திரம். அது இந்த படமே சொல்லுவாங்க. நான் இது எழுத ஆரம்பிச்சது, இது ப்ரொடியூசர் தேடினது, ஃபர்ஸ்ட் கேஸ்ட் பண்ணது, லென்ஸ் முடிஞ்ச உடனே நான் பண்ண வேண்டிய படம் 2017-18 பண்ண வேண்டிய படம் இது. ஒரு ப்ரொடியூசர் வந்தாங்க, லென்ஸ் பிடிச்சிருந்தது, என்ன வேணா பண்றேன்னாரு. நான் சொன்னேன் இந்த மாதிரி ஒண்ணு இருக்கு, நீங்க பண்ண மாட்டீங்கன்னு தான் சொல்றேன், கட்டாயம் பண்ண வாங்கன்னாரு. போய் கதை சொன்னா, அது நான் சொன்னதுக்காக இதை நம்ம பண்றோம், தம்பி உன் ஜாதகத்தை கொடு, டேட் ஆஃப் பர்த் கொடு அப்படின்னாரு. நான் கோடாக்டர் சொன்னேன், கலமலா ரவி அப்படின்னு. நிறைய பேர் இப்படி இருப்பாங்க, உங்களுக்கு என்ன படம் பண்ண அவ்வளவுதானே, உங்க ஜாதகத்தை கொடுங்க, ஓகே வேணா பண்ணுவார், அவர் தானே காசு போற, உங்களுக்கு என்ன பிரச்சனை, சரி கொடுத்தாச்சு, எல்லாம் ஓகே, நம்மளுக்கு ஏப்ரல்ல இருந்து பயங்கரமா டைம் இருக்கு, நம்ம சேர்ந்து நிறைய பண்ணுவோம், அப்படி இப்படி எல்லாம் பேசினாங்க. பட் நானும் ஆக்டர்ஸ் எல்லாம் யூனோ பிட்ச் பண்ணேன், பெரிய ஆக்டர்ஸ் எல்லாமே ரெடி ஆனாங்க. நாங்க பெரிய ஆக்டர்ஸ், பெரிய ஆக்டர்ஸ் அந்த டைம்ல பெரிய ஆக்டர்ஸ் அவங்க எல்லாரும் ரெடி ஆகினாங்க. சரியா, அவங்க அதுக்கப்புறம் எனக்கு அவங்கள வச்சு பண்ண முடியல, இவர் பேக் ஆஃப் ஆயிட்டாரு. திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு, கமர்ஷியலா எனக்கு அதிகம் பேராசெல்லாம் இல்ல தம்பி, போட்ட காசை மட்டும் எடுக்கிற மாதிரி ஒரு படம் கொடுங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் அப்படி எப்படி நான் சொல்ல முடியும், நீங்க இப்போ ஒரு பிசினஸ் பண்றீங்க, அதுல வேணா நம்ம அப்படி சொல்லலாம், போட்டதை எடுக்கலாம், எடுக்க முடியாதுன்னு. அப்படியே அது நின்றுடுச்சு. அதுக்கப்புறம் தலைக்கூத்தல் முடிஞ்சு ஜியோ பேபி அந்த படம் அவரது ஹிட் ஆயிடுச்சு, கிரேட் இண்டியன் கிச்சன். அவங்க தமிழ் ஒரு படம் பண்ணணும்னு வந்தாங்க, அப்பதான் இந்த படம் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா இது சம்பவம் இல்ல சரித்திரமா இல்லையா அப்படின்றது அப்புறமா தான் தெரியும். அது வரைக்குமே பிரளயம் தான். இத பண்ணி இத வந்து தனஞ்சயன் சார் பார்த்து ரிலீஸ் வரைக்கும் எடுத்துட்டு வந்தது டெஃபினெட்லி ஒரு பெரிய ஒரு போராட்டம் தான். டெஃபினட்டா அந்த டயலாக் ட்ரை பண்றீங்களா? இதுதான் கரெக்டா இருக்கு. ஆக்சுவலா இது சொல்றதுதான் எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அது வந்து படம் எடுக்க வந்ததே அந்த ஸ்ட்ரகிள் எல்லாமே வந்து ஒரு பிரச்சனையா தான் எல்லாம் இருக்கும்னு தெரியும். அது வந்து ஆனா ரிலீஸ் பண்ண முடியுமா இல்லையா அப்படின்ற ஒரு இது பயங்கரமா இருந்தது இல்லையா, அது பிரளயமா தான் இருந்தது. மெயின் ஸ்ட்ரீமுக்கு ஆமா, சரித்திரம் அப்படின்னா இல்ல. அது என்னன்னா சினிமால இப்ப இந்த விநியோகஸ்தர் இவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்கன்னா அவங்க என்ன, அவங்களுக்கு தெரியும் இந்த படம் இந்த ஆடியன்ஸ் பார்க்க மாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி அவங்க சொல்றாங்க. புரியுதுங்களா? அவங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம அதை வந்து சொல்றாங்க, அதுக்கான சஜஷன் சொல்றாங்க. பட் அது எல்லாத்தையும் தாண்டி படம் வந்து ரிலீஸ் ஆகுது. படம் வந்து சொன்ன மாதிரியே ஒரு ரொம்ப பாப்புலரான ப்ரொடியூசர் அண்ட் சினிமால இருக்கிற ஒரு தனஞ்சயன் சார் ரிலீஸ் பண்றாரு, நம்ம இப்போ உட்காந்து பேசிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் நடக்குது அப்படின்றது ஒரு இருக்கு இல்லையா, அது சம்பவம்.
இனி சரித்திரம் ஆகுமா ஆகாதா அப்படின்றது ஆமா. ஆஃப்டர் Yeah. பிப்ரவரி. கண்டிப்பா சரித்திரமாக. ஸோ தேங்க்யூ. இவ்வளோ நேரம் உங்க நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக வந்து நிறைய சென்சிபிளான பதில்கள், நிறைய காமெடியான பதில்கள், அந்த செக்மெண்ட்ல சார் லைட்டா மாட்டிக்கிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். So, அது எங்களோட பிளான் கிடையாது சார், அது நடந்துச்சு. ஸோ டெஃபினட்டாக வந்து காதல் என்பது பொது உடைமை ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா மாறுவதற்கு நீலம் சோஷியல் சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச்.